நம்மை படைத்த ரப் என்ன சொல்றான் என்றால், நீங்க உங்களுக்கு என்ன தேவைண்டாலும் கேளுங்க, நான் தாரன் என்று சொல்றேன். அவன்தான் இந்த யூனிவர்சல், இந்த உலகத்திற்கே உரிமையாளர். உலகம் அவனுக்கு தான் சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்குத்தான் சொந்தம். அந்த அல்லாஹ் சொல்றான், உனக்கு என்ன தேவை நான் கேளு தருவேன். நீ கேட்டு நான் தந்தா எனக்கு ஒன்றும் குறையாது. அதையும் சொல்றான். மனிதனை பொறுத்தவரையில் நீங்க எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் நேசிக்கிற மனிதனாக இருந்தாலும், ஒரு தரம் போய் கேட்டா தருவான், 2 தரம் போய் கேட்டா தருவான், 3வது தரம் போய் கேட்டா தருவான், 5வது தரம் போய் கேட்டாலும் தருவான். 6வது தரம் போகக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு தான் தருவான். 8வது தரம் போகக்குள்ள நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க மனசுக்கு, இவன் வாரான் கேட்க போறான். அதுக்கு பிறகு மெதுவாக தான் கோளுக்கு ஆன்சர் பண்ணுவோம். வீட்டை வந்தால் பிள்ளைகள்ட்ட சொல்லுவோம், வந்தா காணலன்னு சொல்லுவேன். இதுதான் மனிதன் இயல்பு. திரும்ப திரும்ப கேட்டால் மனிதனுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். ஆனால் திரும்ப திரும்ப கேட்கலன்னா அல்லாஹ்க்கு கோபம் வரும். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கவில்லை என்றால் அல்லாஹ்க்கு கோபம் வருது. மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப அலைஹி, அல்லாஹ்விடம் யார் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். உங்களுடைய என்ன பிரச்சனையாக இருக்கலாம், உங்களை பற்றி ஒரு அவதூறு சொல்லலாம், உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம், உங்களை கொடுமைப்படுத்தலாம், உங்களுக்கு டோர்ச்சர் பண்ணலாம், உங்களுடைய வியாபாரத்திற்கு சதி செய்யலாம். அல்லாஹ் கிட்ட போய் உட்கார்ந்து, யா அல்லாஹ், நீ ரப், நீ மாலிகுல் முல்க், நீ கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்த், அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் கிட்ட போய் நின்று அழுங்க. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவின் 3வது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். என்னிடம் கேட்க யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த டைமை பயன்படுத்துங்க. சுஜூதில் இருக்கும் போது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நிறைய கேளுங்க, அல்லாஹ் தருவான் என்கிறார்கள். அந்த டைமை பயன்படுத்துங்க. முழுதையும் அல்லாஹ் கிட்ட கொட்டுங்க. நீங்கள் கொட்டும் போது சின்சியரா கொட்டுங்க. எப்படின்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆஅ அன் கல்பின் காஃபிலின் லாஹின், கேலஸாக இருந்து கொண்டு கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கேலஸாக இருந்து கொண்டு கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி உள்ளத்தில் இருந்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அதே நேரத்திலே நீங்கள் துஆ கேட்கும் போது, யா அல்லாஹ், நீ விரும்பினால் தா, நீ விரும்பினால் கொடு என்று கேட்காதீர்கள். உறுதியா கேளுங்க, யா அல்லாஹ் உன்னுடையது, நீதான் அலா குல்லி ஷைஇன் கதீர். 33 இடத்தில் குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் என்று. சொல்லுங்க, யா அல்லாஹ், குர்ஆனில் நீ திரும்ப திரும்ப சொல்லுகிறாய், நீ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று. என்னுடைய பிரச்சனைக்கு யா அல்லாஹ் நீ தீர்வு தர வேண்டும், உன்னை தவிர தீர்வு தருவதற்கு வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்க, அழுங்க.